ஹல்லேலூயா. இன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இன்று தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த அக்கினியினால் நாம் என்றும் நிரப்பப்படவும், அந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், அந்த வார்த்தைகளை இன்று அவர் நினைவு கூறுகிறவராய் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாராய் அவர் இருப்பார். நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், அவரது வார்த்தைகளில் நாம் நிலைத்து நிற்கவும், அவருக்குள் நாம் பலப்படுவோமாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் இந்த நாளுக்குரியதான அந்த பாடல் வேலைகளிலும், ஆராதனை வேலைகளிலும், தேவ செய்தி வேலைகளிலும் தேவன் மகிமையாய் இடைபடுவார். அவரது அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும். நீங்கள் அதற்குரிய அக்கினியை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்தும் விதமாய் இந்த தொடக்க ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் மகிமையாய் இறங்கி வருவீர் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ராஜா. என் தேவரீரப்பா, இந்த ஆராதனை வேலைகளிலும், பாடல் வேலைகளிலும், தேவ செய்தி வேலைகளிலும், அப்பா, கடைசி ஜெப வேலைகளிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய அந்த கிருபைகள், இந்த நாளுக்குரியதான அந்த கிருபைகளினால் எங்களை நீர் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய அக்கினியினால் எங்களை நிரப்புங்கப்பா. அதற்குரிய வல்லமை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹalleluya. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹalleluya. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நிலைத்திருக்க முடியாது. ஹalleluya. Jesus, hallelujah. இயேசுவே, அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. ஆமென், ஹalleluya. ஆமென். சங்கீதக்காரர் 139 சொல்லுகிறான், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென், ஹalleluya. என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நீர் பாதாளத்துக்கு போகும்படியான உன்னோட சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் தேவன் கரம் அங்கேயும் இருக்கும். ஆமென். உன்னை உயர்த்தி கொண்டு போகும்போதும் தேவன் கரம் உன்னோடு கூட இருக்கும். அவர் முன்னும் பின்னும் நெருக்கி நம்மை நடத்துகிற தேவன். ஆமென், ஹalleluya. அவர் நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோமா? ஆமென், ஹalleluya. அப்படியே உற்சாகமாய் அவர் செய்த நன்மைகள், அவர் எப்படிதான் நம்மை நடத்தி போறார். ஃபாதர் பெக்மன்ஸ் ஐயா அவ்வளோ அழகாய் பாடுகிறார் இந்த பாடலை. உற்சாகமாய் அதை உணர்ந்து அப்பா செய்த நன்மைகளை, செய்த காரியங்களை நினைத்து நாம் அதை உற்சாகமாய் நாம் பாடுவோம். காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நீர் நன்றாய் என்னை அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் அவர் அறிந்திருக்கிறாரே. ஆமென். தானியேலை பார்த்து சொல்லுகிறார்,
தேவ தூதன் வந்து சொல்லுகிறார், நீ ஜெபம் செய்வதற்கு முன்பதாக உனக்கு பதில் வந்துட்டு என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட தேவன் நம் தேவன். நீர் என்ன சூழ்நிலை இருக்கிற அதை அறிந்து செயல்படுகிற தேவன் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் கடக்கும் போது அது மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை பாதுகாத்து வந்த மேகம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் அவர் கரம் முன்னும் பின்னுமாய் வலதும் இடமாய் அவரை நம்மை சூழ்ந்து நடத்துகிற தேவன் நம் தகப்பனாக இயேசு கிறிஸ்து. ஆமென். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்பா நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காப்பாற்றுகிற தேவன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை நாம் தெரிந்து கொண்டேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் கருவில் உருவாகும் முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டால் நம்மை எப்படியெல்லாம் அவர் படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு என் தகப்பன் ஆமென் நமக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியம். கருவறையும் கண்கள் கண்டன, மறைவாய் மலர்வதை கவனித்தீரே. கருவறையில் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீரமப்பா. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.
ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. வலைகள் கிழிக்கத்தக்க, படகுகள் அமிழத்தக்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தொற்றி அப்பாவின் நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் இரட்சகர் என்று, இயேசுதான் இரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வள கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிக்கும். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஸ்தேவான் செய்தான்
அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவராய் சேவான் செய்தார் அற்புதங்கள் வல்லமையால் நிறைந்தவராய் நிழல்பட்ட அதிசயம் ஆடைகள் உடல் சுகம் நிழல் பட்டால் அதிசயம் ஆடை தொட்டால் உடல் சுகம் அன்றாடம் நடந்திடுதே சபையிலே அன்றாடம் நடந்திடுதே ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் ஆவியினால் நிறைந்திடுவோம் பேதுரு போல் அறிக்கை செய்வோம் ஆவியினால் நிறைந்திடுவோம் பேதுரு போல் அறிக்கை செய்வோம் மனிதர் மீட்படைய வேறொரு நாமமில்லை மனிதர் மீட்படைய வேறொரு நாமமில்லை என்று நாம் முழங்கிடுவோமே என்று நாம் முழங்கிடுவோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் ஆமென் ஹல்லேலூயா ஜீசஸ் மூன்றாவது பாடல் யாக்கோபை போல நான் போராடுவேன் எலியாவை போல நான் செபித்திடுவேன் விடமாட்டேன் ஆமென் ஹல்லேலூயா யாக்கோபை போல நாம் போராடி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார் துதிகளில் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்னார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆமென் ஹல்லேலூயா நாமும் பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவர் சொன்ன வாக்கின்படியே அப்பா செய்ய போகிறார் ஆமென் நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம் உற்சாகமாய் ஆவியிலே உற்சாகமாய் கரங்களை தட்டி
எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் நான் அழுது ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். விசுவாசமா விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். எலியா அன்று கருத்தாய் ஜெபித்து அவன் ஜெயத்தை கண்டான். ஆமென். தேவனே தேவன், இஸ்ரவேல் தேவனே தேவன் என்று அவன் அறிக்கை செய்தான். ஆமென், அல்லேலூயா. அதே போல நாமும் ஜெயத்தை பெற ஆனந்தமாய் உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் துடிப்போம். கர்மேல் பருவத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கி வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பருவத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கி வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நாம் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நாம் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். விடமாட்டேன், சொல்லுங்க, விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த அபிஷேகம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த யாக்கோபிற்கு அவர் துணை செய்தாரே, அந்த யாக்கோபிற்கு அவர் கிருபைகளை கொடுத்தாரே, நிச்சயமாய் அவர் நமக்கும் கொடுப்பார். நம் அனைவருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. என் இயேசு கிறிஸ்து என்னை சந்திப்பதற்கு, என்னை அவர் தெரிந்து கொள்வதற்கு மத்திய ஆகாயத்தில் வருவார் என்று. அந்த இயேசுவை நாம் எப்போ வருவீரோப்பா, என்னை நீ ரட்சிப்பதற்கு, அந்த முடிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்கு என்று நாம் நினைத்திருப்போம்.
அதுவல்ல அவரை எதிர்பார்ப்பது. தினம் தினம் அவர் நம்மோடு அபிஷேகத்தில் நம்மோடு அவர் இறங்குகிறவராய், அவரது அக்கினியில் அவர் இறங்குகிறவராய், இந்த நாளில் என்னை நிரப்புவதற்கு எப்போ வருவீரோ என்று நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை நிரப்புவார். அந்த அபிஷேகம் நமக்குள் இருந்தால் அந்த நித்திய வாழ்வை இங்கே நாம் காண முடியும். அதற்குரிய மகிமை நம்மை அழைத்து செல்லும். அதற்குரிய கிருபைகளினால் நாம் நிரப்பப்படுவோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனங்கள் அவரது அபிஷேகத்தினாலும் அவரது அக்கினியினாலும் அவருக்குள் நிலைத்திருந்தால் நிச்சயம் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த கிருபைகள் உங்களுக்குள் இல்லாதிருந்தால் இந்த பாடலை எங்களோடு இணைந்து, எப்போ வருவீங்கப்பா, காலை வேளையிலா, மதியானத்திலா, இரவிலா, நடு ஜாமத்திலா, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என் ஆத்துமா ஆயத்தமாய் இருக்கிறது, உண்மையே வாஞ்சிக்கிறது என்று இந்த பாடலை நாம் ஆவியில் இணைந்து உற்சாகமாய் பாடலாம். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவு திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவு திறந்து நான் காத்திருக்கிறேன். ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலை வேளையில், இந்த மதியானத்தில், இரவிலே, நடு ஜாமத்திலே, எப்பொழுது என்னை நீர் அபிஷேகிக்க வந்தாலும் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று அவரை நாம் ஆவலாய் கூப்பிடலாமே. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடு ஜாமத்திலே, காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடு ஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீலியே, என்னை வாழ வைக்க வந்து விடும் தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவு திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவு திறந்து நான் காத்திருக்கிறேன். என் பிரியமே, என் மணவாளனே, உன் வருகைக்காய் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அப்பா. என் நேசம் நீர்தான், என் இன்பம் நீர்தான், என் தஞ்சம் நீர்தான், என் உயிரும் நீர்தான். பிரியமே மணவாளனே, உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மணவாளனே, உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் ரசமே, என் இன்பமே, என் நேசமே, என் இன்பமே, என் தஞ்சமே, என் உயிரே, என் தஞ்சமே, என் உயிரே. ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா.
ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவு திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் வரவேற்கும் பொழுது, அந்த இயேசுவை நாம் மகிமையில் நாம் அவரை காணும் பொழுது, நிச்சயமாய் அவரது அபிஷேகத்தினால் நம்மை அவர் நிரப்புவார். எலியாவின் நாட்களில் செய்ததான அந்த பெரிய காரியத்தை நம் நாட்களிலும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் எலியாவின் தேவன், அவர் எங்களின் தேவன். எலியாவின் தேவன் எங்கள் தேவன் என்று நாம் அவருக்காய் சாட்சி பகரும்போது, நிச்சயமாய் அன்று செய்த அற்புதத்தை இன்றும் அவர் நம் மத்தியில் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்மலையின் மேல் இருந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் அவரது அக்கினி நமக்குள் இறங்கும். அந்த அபிஷேகம் நமக்குள் நிச்சயமாய் பூரணப்படும். அந்த அபிஷேகத்தோடு எலியாவின் நாட்களில் செய்த பெரிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையிலும் என் சூழ்நிலைகளிலும் செய்ய வல்லமையுள்ளவர் என்ற நிச்சயத்தோடு நாம் இந்த பாடலை உற்சாகமாய் பாடலாமே. எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன், எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன், எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்களின் இந்த நாட்களில் பெரு காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அதிகார அரியணையில் அமர்ந்து அலறி நின்றார். அதிகார அரியணையில் அமர்ந்தோர் அலறி நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. மரித்திட்ட விதவையின் மகனை உயிரோடு எழும்ப செய்தாரே. மரித்திட்ட விதவையின் மகனை உயிரோடு எழும்ப செய்தாரே. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். பனிமலை நிறுத்திடவும் பெருமழை பெய்ய பண்ணவும், பனிமலை நிறுத்திடவும்
பெருமழை பெய்ய பண்ணவும் அதிகாரம் தந்தார் தேவன் தம் தாசன் எலியாவுக்கு. அதிகாரம் தந்தார் தேவன் தம் தாசன் எலியாவுக்கு. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் என்றும் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அந்த எலியாவின் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவராய், நம்மை அவர் நிரப்புகிறவராய், இன்றும் நமக்கு அவரது அபிஷேகத்தை கொடுக்கிறவராய், அவரது அக்கினியை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். அந்த தேவனுடைய நாமத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தலாம். ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓ ரிமாகா ஷாபா. ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். காகங்களை கொண்டு அந்த எலியாவை போஷித்தவர், காகங்களை அனுப்பி எலியாவை அவரது குறைவுகளை நிறைவாக்கினவர். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் அதற்குரிய அபிஷேகத்தினால், அதற்குரிய நிறைவினால் உங்களை அவர் நிரப்புகிறவராய். ஓ ரியாந்திரியா கர்ரிமா கஷாபா. ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். ஓ நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் பிறரை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய கரத்தில் அவரது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய். ஓ ரியாந்திரியா கர்ரிமா கஷாபா. ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். ஹalleluya. அவரது மகிமையில், அவரது மகிமையில், அவரது அபிஷேகத்தில் ஓ ரியாந்திரியா கர்ரிமா கா. நாம் நிரப்பப்படும் பொழுது ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. அவரது கிருபைகள் நம்மை சூழ்ந்திருக்கும். அவரது கிருபைகள் நம்மை சூழ்ந்திருக்கும். ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமாகா ஷாபா, ஓ ரிமாகா ஷாபா, ஓ ரியாந்திரியா கர்ரிமாகா ஷாபா. ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது சொல்லலாமே. நாம் கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவரீர் உமது கிருபையினால், உமது கிருபையினால். நீர் என்னை தாங்கினீர், நீர் என்னை சுமந்தீர், நீர் என்னை பலப்படுத்தினீர். ஓ ரிமாகா ஷாபா, ஓ ரியாந்திரியா கர்ரிமாகா ஷாபா. உமது அபிஷேகம், உமது அக்கினி, ஓ ரியாந்திரியா கல்லகதுனியா கர்ரிமாகா. ஓ ரிபிஹாபா ராபா ஷாபா. என்னை நிரப்பினது, என்னை நிரப்பினது. ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி. ஓ தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹalleluya. அந்த கிருபையினால், அந்த தேவனுடைய கிருபையினால். ஓ தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ். நான் என்று சொல்ல, என்னை நான் பெருமைப்பட, என்னை நான் மேன்மைப்படுத்த ஒரு ரிமாகா ஷாபா எவைகளும் இல்லை அப்பா. உமது கிருபை, உமது பலன், உமது சத்துவம், உமது மகிமை, உமது ஞானம், உமது பார்வை, உமது சுத்தம், உமது பரிசுத்தம், உமது வாழ்க்கை. ஒரு யாந்திரியா கர்ரிமாகா ஷாபா. உமது கிரியைகள் எனக்குள் வெளிப்பட ஒரு யாந்திரியா கல்லகதுனியா கர்ரிமாகா. ஒரு ரிபி ஹாவாரா ஷாபா. உமது கிருபையை நான் சார்ந்து கொள்ள, உமது பலத்தை சார்ந்து கொள்ள ஒரு யாந்திரியா கர்ரிமாகா ஷாபா பாபா பாபா. Thank you glorious wonderful God. ஒரு யாந்திரியா ரிமாகா ஷாபா. அவர் கிருபையினால், அவரது கிருபையினால் ஒரு ரியாமா கர்ரிமாகா
கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை கிருபை எல்லாம் 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 கிருபை என்னை நிர்மூலமாகாமல் காத்தது உமது கிருபைப்பா. ஓ ரியாந்தரி மாக்கா, ஓ நான் தடுமாறி விழுந்த வேளைகளில் உமது கரம் ஓ ரியாந்தரி மாக்கா ஷாபா என்னை தூக்கி நிறுத்துகிறதாய், ஓ என்னை பலப்படுத்துகிறதாய், ஓ எனக்கு பலன் கொடுக்கிறதாய். ஓ ரிமாக்கா ஷாபா பாபா பாபா, ஓ ரிமாக்கா ஷாபா பாபா பாபா. நிர்மூலமாகாமல் காத்த கிருபை என்னையும் மட்டும் நடத்தின தேவ கிருபை. நிர்மூலமாகாமல் காத்த கிருபை என்னையும் மட்டும் நடத்தின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை. என் பலவீன நேரத்தில் என் சுகவீன நேரத்தில் ஓ என்னை பலப்படுத்தின உமது வார்த்தை ஒரு கிருபை, என்னை அணைத்த உமது கரம் ஒரு கிருபை, உமது அபிஷேகம் என்னை சூழ்ந்திருந்ததே ஒரு ரிமா கஷாபா. உமது அபிஷேகம் எனக்கு ஒரு கிருபை, உமது வரங்கள் எனக்கு ஒரு கிருபை, உம்முடைய பார்வை ஓ உம்முடைய பரிசுத்தம் ஒரு ரிமா கஷாபா. உமது சபை எனக்கு ஒரு கிருபை, உமது வேதம் எனக்கு ஒரு கிருபை, ஒரு ரிமா கஷாபா பாபா பாபா. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை. உமது ஊழியத்தை கொடுத்து அந்த உன்னதமான ஊழியத்தை கொடுத்து என்னை பயன்படுத்துகிறீரே. ஓ என்னை நிற்க வைத்த அழகு பார்க்கிறீரே. ஓ எனக்குள் உமது அபிஷேகத்தை கொடுத்து உமது வரங்களை கொடுத்து உமது அதிசயங்களை கொடுத்து என்னால் நீ ஒரு மகிமைப்படுகிறீரே. ஒரு மாகாஷாபா அந்த கிருபைக்காய் ஓ அந்த கிருபைக்காய் நான் நித்தமும் என்னை தாழ்மைப்படுத்துவேன், என்னை முற்றிலுமாய் தாழ்மைப்படுத்துவேன். ஓ அதற்குரிய அபிஷேகம் ஒரு மாகாஷாபா. Receive the power of God. ஒரு யாந்திரியா கரி மாகாஷாபா ஒரு ரிபி சாபராபா ஷாபா பாபா ஒரு மாகாஷாபா பாபா பாபா. உன்னத ஊழியம் தந்த கிருபை என்னை பயன்படுத்துவதும் தேவ கிருபை. ஆமென். உன்னத ஊழியம் தந்த கிருபை என்னை பயன்படுத்துவதும் தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு.
எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? கைகளை விட்டு சொல்லலாமே. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? நான் என்று சொல்லிட ஆமாப்பா, நான் பெருக வேண்டும் அப்பா, நீர் பெருக வேண்டும், எனது எண்ணம் பெருக வேண்டும். எல்லாம் கிருபை அப்பா. ஓ நீர் கொடுத்த எல்லாம் கிருபை. ஓ என் அந்தஸ்து, என் ஆஸ்தி, என் பேச்சு, என் ஞானம் எல்லாம் உமது கிருபை அப்பா. ஓ ரிமா கஷாபா கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. Oh, thank you, glorious, wonderful God. தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறபடியினால், ஓ அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான உங்கள் ஆஸ்திகள், உங்கள் அந்தஸ்து, உங்கள் ஞானம், உங்கள் சொத்து, உங்கள் பேச்சு, உங்கள் படிப்பு, உங்கள் பதவி, உங்களுக்குள் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் அவரது கிருபை. அதை உணர்ந்தவர்களாய், ஓ அந்த கிருபைகளை நித்தமும் காத்துக் கொள்கிறவர்களாய், சவுலை போன்ற அந்த கிருபைகளை இழந்து விடாதபடி, தாவீதை போன்ற அந்த கிருபைகளை நமக்கு மாத்திரமல்ல நம் சந்ததிகளுக்கும் அந்த சந்தானங்களுக்குள்ளும் அந்த கிருபைகள் கடந்து வர ஒரு நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தலாம். ஓ அதற்குரிய கிருபைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஒரு தேங்க்யூ க்ளோரியஸ் வண்டர்ஃபுல் காட். அப்போ அந்த பாடல் வேலைகளிலும் ஆராதனை வேலைகளிலும் நீர் மகிமைப்பட்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே. தேவ செய்திக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் இயேசுவே நீர் மகிமைப்படுவீராகப்பா. உம்முடைய வார்த்தைகளை நீர் முகமுகமாய் பேசுவீராக. இந்த வாரத்திற்குரிய மன்னாவை நீர் பிட்டு எங்களுக்கு ஆகாரமாய் கொடுப்பீராக தகப்பனே. நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, உமது வழிகளில் நடக்க, ஓ நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள அந்த வார்த்தைகள் எங்களுக்கு புது பலனை தரட்டும். ஒரு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், ஒரு தேங்க்யூ க்ளோரி, ஓங்கிய புயத்தோடு உமோடு நடக்கிற அந்த பலன், பலத்த கையோடு செல்கிறதான அந்த பலன் எங்களுக்குள் கடந்து வரட்டும் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சில பிராக்டிகலான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஏன் உணவுகளிலே இன்றைய காலகட்டத்திலே வாழுகிற மக்களுக்கு அதிகமான வியாதிகள் விலைகளிலும் வந்து கொண்டிருக்கு. நம்ம பழைய ஆட்கள், நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல விலகாத்திரமா இருந்தவர்கள் உண்டு. ஆனா இந்திய நாட்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமா இருக்குது.
அன்றைக்கு நான் குறிப்பிட்ட நபரத்துல பேசும்போது சொன்னேன், இவங்க எல்லாம் ஒரு 80, 85, 90 இருக்கிறாங்க எல்லாம். ஆனா இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு 60, 65 தாண்டதே கஷ்டம் போல இருக்கு. அப்ப ஏன் எல்லா வச்சும் என்ன இருக்குதுங்க? எல்லா வச்சும் என்ன இருக்குது? கலப்படம். உணவு முறைகளிலே, எல்லா பொருட்களிலே இன்னைக்கு கலப்படம் காணப்படுகின்றபடியினாலே இன்னைக்கு என்ன எல்லா இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பால் எடுத்தா பால் என்ன கலப்படங்க? சத்தமா தண்ணியா? நம்ம தெரிஞ்சவருக்கு பால்ல தண்ணி தான் கலப்படம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் பாலே கிடையாது. நாவின் பால் விற்கிறாங்க பாருங்க, ஹெரிட்டேஜ் பால், அது என்னென்ன பால், திருமலா பால், என்ன பால், அதெல்லாம் பால் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க, பால் மாதிரி. அது பால் அல்ல, கெமிக்கல், அவ்வளவு கெமிக்கல். ஆனா என்ன செய்யறோம்? பால். எல்லாவற்றிலும் கலப்படம். மிளகு எடுத்தா மிளகுல என்ன கலப்படாங்க? பப்பாளி விதையை கூட சேர்த்து போட்டுறாங்க. அரிசியில கொஞ்சம் கலப்படம். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு காரியத்திற்குள்ள. ஆனா இன்றைக்கு மனிதனுக்குள்ளே சில கலப்படம். ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களை நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில இந்த கலப்படம் என்பது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவன் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறார், நான் சில காரியங்களிலே மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு லாபத்தை பார்ப்பதற்கு சுகர்ல நல்ல பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முதல்ல இருக்கு. சுகர் லெவல் நல்ல, அந்த மெடிசன்ஸ் அவ்வளோ பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது வியாதி அல்ல, உண்டாக்கப்பட்டதுதான் எல்லாமே. ஒரு வியாதி என்பது ஒரு மாத்திரை போட்டோம்னா அது என்ன ஆகுது? இது என்ன பண்ணுதுங்க? அப்படியே ஒரு ஸ்டேபிளா வச்சுக்குதான், திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. இதெல்லாம் என்னது? உண்டாக்கப்பட்டு இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக இந்த கலப்படம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்திகள் காணப்படுகிறது. நம்ம சிக்கன் விரும்பி சாப்பிடுவோம், அதுல என்ன சொல்லுங்களேன்? சட்டமா பேசுறது கலப்படம். சரி போக. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கலப்படமாய் இருந்து விடக்கூடாது. சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ களவாதே, நீ சேராதே. வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. நீ அவர்களோடு கூட கலந்திருக்க கூடாது, நீ அவர்களோடு கூட சேரக்கூடாது. வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கு 3 காரியங்களை கர்த்தருடைய துணை கொண்டு பார்க்க போகிறோம். அப்படி ஒருவேளை நம்மிடத்தில் அந்த கலப்படம் இருக்குமானால் அதை நீக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் புத்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு களவாதே. கலகக்காரரோடு களவாதே, சேராதே. இந்த கலப்படம் இருக்கக்கூடாது. இங்கு வேத வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கர்த்தருக்கு, இந்த தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்கு நீ பயந்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் சொல்லுகிறார், கலகக்காரரோட கூட களவாதே. அல்லேலூயா. நாம் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். மிக மிக கவனமாய் காணப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற 3 சாப்டர்ஸ் ரொம்ப கவனம். நம்முடைய பார்வைகள் ஒரு தெய்வீகமான பார்வையா இருக்குமானால், நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வையை போன்று காணப்படுமானால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த கலகக்கார
கலகக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, நல்ல சந்தோஷமா இருந்துட்டு இருப்பீங்க. அவங்க அப்படி வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவங்க போன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும். இல்லையா? நரியை குறித்து சொல்லுவார்கள் தந்திரம் என்று. ஆனா இந்த கலகக்கார் பாருங்க, எங்க போனாலும் ஒரு கலகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கலகக்காரிடத்துல நீ கலந்திருக்க கூடாது. அல்லேலூயா. அவர்களோடு கூட உனக்கு ஃபெல்லோஷிப் இருக்க கூடாது, அவர்களோடு கூட நீ சேர்ந்து இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய நினைவு யோசனை எல்லாமே அவன் ஏதாவது ஒரு கலகம் பண்ணலாமா, ஏதாவது குட்டையை குழப்பலாமா, இதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே இருக்கும். அவன் எதிலும் திருப்தி அடைய மாட்டான். அவனுக்கு திருப்தி என்று இருக்காது. எதை பார்த்தாலும் தனக்கு தேவை என்று நினைக்கிறவன் இந்த கலகக்காரன். அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை இந்த குணம் நமக்குள் இருக்குமானாலும் சரி, அதை இன்றைக்கு வேரோடு அறுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்க கேட்போம். பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நல்ல கவனிக்கணும். இவர்களோடு கூட அந்நிய சாதியான ஒரு கூட்டம் வந்து விட்டது. அந்த கூட்டம் தான் கலகம் செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்த்தியாய் அவருடைய பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. அந்நிய சாதியான இந்த ஜனங்கள் மிகவும் இச்சையுள்ளவர்களானபடியால் என்ன இச்சை? இவங்க இதுவரைக்கும் மன்னாவை புசித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்போது இவர்களுக்கு மாமிசம் தேவைப்படுகிறது. ஒரு மாம்ச உணவை எதிர்பார்த்து இவர்கள் உள்ளே கலகம் செய்கிறார்கள். நல்லா வந்த ஜனம் இப்ப ஆதாரத்துக்கு ஒரு பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். பரலோகத்திலிருந்து ஆகாரம் வருதுங்க. அந்த ஆகாரம் எவ்வளவு விசேஷமான ஆகாரம். ஆனா அதை விட்டு இவன் சொல்றான் பாருங்க, எனக்கு இது தேவை. இவங்க சொன்ன ஒரு காரியம் பாருங்க, இந்த இடத்துல வெள்ளை பூண்டு கொமட்டிக்காய் வெங்காயம் கீரை இதையெல்லாம் நினைக்கிறாங்க. எவ்வளவு உன்னதமான ஆகாரத்தை தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். விசேஷித்த நன்மையான ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு போஜனம் இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த போஜனத்தை மறந்துவிட்டு இவர்கள் முன்பு புசித்த போஜனத்துக்கு இவர்கள் போகும்படிக்கு கலகக்காரன் ஒரு கலகத்தை உண்டாக்கிவிட்டார். முன்பு புசித்ததை ஞாபகப்படுத்தி, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதையெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது, புரியுதுன்னு தெரியும். தேவன் அழைத்துக் கொண்டு வந்து உனக்கு ஆகாரத்தை கொடுத்துக் கொண்டிருப்பார். தேவன் அழைத்துக் கொண்டு வந்து இந்த பெணியை உட்கார வைத்து உனக்கு ஆகாரத்தை கொடுத்து உன்னை சீர்படுத்திக் கொண்டிருப்பார். ஆனால் கலகக்காரனோ பழையதை உனக்கு நினைப்பூட்டிக் கொண்டிருப்பான். பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து கொடுப்பான். பழைய வழிக்கு திரும்பும்படி யோசிக்க வைப்பான். புரியுதா? அவன் கலகக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அதுதான் நடைபெறுகிறது. நல்ல கவனிங்க. மன்னா தேவ தூதர்கள் புசிக்கிறதான உணவு. மன்னா தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரம் மன்னா. அந்த ஆகாரத்தை தேவன் பூமியில காணப்படுகிற மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த மன்னாவை மறந்து கொம்மட்டிக்காய் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, பூண்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் டேஸ்ட் பாருங்க. அங்கு அடிமைத்தனத்திலே அடிமையாக இருந்து அங்கு புசித்த, அங்கு சாப்பாட்டுக்கு ஆகாரத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு புசி
மீந்து போன மண்ணு அங்கே இருக்கு, அதெல்லாம் எடுத்து வந்து இடித்து அவன் செய்து சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை இவங்க மறந்து என்ன செய்யறாங்க, பழைய ஆகாரத்தை விரும்புகிறார். ஒரு கலகக்காரன் உள்ளே இருந்து ஒரு கலகத்தை பண்ணுகிறான். அந்த கலகக்காரனை விட்டு தேவன் சொல்ற, அவன் கூட கலவாத, அவன் கூட சேரக்கூடாது. ஆரோன் மிரியாம் மோசையோடு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி தான். இவர்களுக்குள்ளே எப்படி கலகம் வந்தது? என் நாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 நான் வாசித்து பார்ப்போமானால், அங்கே அந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆரோனும் மீரியாமும் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். கலகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கலகம். என்ன இவரு இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இவர் சரியா? இவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாரு. யார் பேசுறது? யார் பேசுறதுங்க? சகோதரனும் சகோதரியும் பேசுகிறார். அந்த இடத்துல மோசே இல்லை, ஆனால் கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் மோசே இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவன் வனாந்திரத்திலிருந்து எகிப்துக்கு அவன் அடிமைத்தனத்தின் ஜனங்களை மீட்கும் அடிக்கு அவன் வரும் பொழுது அவனை வழியிலே கொல்ல பார்க்கிறார். அங்கேயே அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார். தேவன் மன்னித்த விஷயத்தை கலகக்காரன் மறுபடியும் கையில் எடுக்கிறார். தேவன் மன்னித்து மறந்த விஷயத்தை கலகக்காரன் தன் கையில எடுத்து வைத்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளையே, இவன் எப்படி தலைவனா இருப்பான்? இவன் எப்படி இப்படி சொல்லுவான்? இவர் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா? இவனே இப்படியா ஒரு திருமணம் செய்தவன் அல்லவோ? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணியிருக்கிறானே, என்னது கலகம்? எங்க வந்து கலகம்? குடும்பத்துக்குள்ளதே கலகம். சரி, போகட்டும். கலகம் என்றால் அதற்கு 3 பெயர்கள் உண்டு. 1 துரோகம், 2 முரட்டாட்டம், 3 தூஷணம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் நல்ல கவனிக்கணும். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்து. நீ கலகம் பண்ணினா மன்னிக்க மாட்டாரா? தேவன் மன்னியாதிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப என்ன? துரோகம் கூட நீ செய்கிற கலகம் தான். துரோகத்துக்கு இன்னொரு பெயர் கலகம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கலகக்காரனை கூட சேராது. முன்பு ஒரு காலத்துல நீங்களும் நானும் துரோகியாய் தான் இருந்தோம். சங்கீதம் புஸ்தகம் 68வது சங்கீதம் 18வது வசனம், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளையாக மனுஷர்களுக்காகவும், நல்ல நிறுத்தி வாசிங்க, துரோகிகளான மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். அல்லேலூயா. அப்ப நம்ம முன்பு எப்படி இருந்தோம்னா, துரோகிகளா இருந்த நம்மை கர்த்தர் மாற்றி உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நமக்குள்ள இந்த துரோகம் என்கிற எண்ணம் வரக்கூடாது. யாருக்கும் நாம் துரோகம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீ கலகம் செய்கிறாய். ஊழியத்திற்கு, சபைக்கு, உன் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நீ துரோகம் செய்வாயானால் அது கலகம். நீ ஆவிக்குரிய தேவ பிள்ளையானால் கலகத்தை அமைதிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு கலகம் ஏற்பட்டால்
அந்த கலகத்தை அமைதிப்படுத்துகிறவன் தான் ஆவிக்குரியவன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, என்ன பார்த்தியா சொல்றாங்க? அல்லேலூயா. அது இன்னும் எரியட்டும், இன்னும் அது பெருசாகட்டும், இன்னும் அது வளரட்டும், இன்னும் பேசி இன்னும் அதை பெருசாக்குறியா? நீ ஆவிக்குரியவனே அல்ல. அதை நாம் அமர்த்த வேண்டும். ஒரு துரோகம், நல்ல கவனிங்க, எந்த ஒரு துரோகம் செய்யக்கூடாது. நம்மால ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் கலகத்தின் அடையாளம். நான் வேகமா போற நேரம் இல்லை. இரண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:23. இந்த ஜனங்களும் முரட்டாட்டமும் கலகமும் ஆன இதயம் உள்ளவர்கள். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, கலகமும் முரட்டாட்டமும் கலகம் உள்ள ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முரட்டாட்டம் என்பது கலகத்தோடு சேர்கிறதா? இது அப்படியே ஸ்டெப்பானா நிற்பான். சோத்திரம். நீ என்ன கேள்வி கேட்டாலும் வாய் திறக்கவே திறக்காது. அப்படியே கேட்டா வைராக்கியமா இருக்கிறாங்க. சிம்பிள். முதல் லைக் தோஸ் இப்பதான் சோதரே ஒரு 100 இன்ச்சியா அது கொடுக்கிறாரு. அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளையே, நாம் அவர்களோடு கூட சேர்ந்து காணப்படுவோமானால் அவர்களைப் போலதான் மாறும். இந்த முரட்டாட்டமான இருதயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது கலகத்தை சேர்ந்ததுதான். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஒன்று என்ன? துரோகம், ஒரு கலகம், துரோகம் இருக்கக்கூடாது. இந்த கலகம் இருக்கக்கூடாது. முரட்டாட்டம் காணப்படக்கூடாது. நாம் இயேசுவை போல காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர்களோடு கூட சேர்ந்திருப்போமானால், இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறோடு கலகம் செய்கிறோடு சேர்ந்திருப்போமானால் அவர்களைப் போலதான் நம்முடைய புத்தியமா இருக்கு. அப்ப என்ன? வேதம் சொல்லுகிறபடியாக தேவனை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ வேண்டும். நீ உலகத்தானோடு கூட ஒரு வாரமும் ஆவிக்குரியவனோட ஒரு வாரமும் பழகி பார்த்தால் வித்தியாசம் தெரிஞ்சிடும். உலகத்தான் உலக பழக்க வழக்கத்தை தான் சொல்லிக் கொடுப்பான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை சொல்லிக் கொடுப்பான். அப்ப இந்த முரட்டாட்டமான ஆளு, இந்த முரட்டாட்டமான இருதயத்தை தான் சொல்லிக் கொடுப்பான். அடம்புடி, அல்லேலூயா, அடம்பிடிச்சு கேளுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பான். மூன்றாவது, நீதிமொழிகள் 17:11. சீக்கிரம். கலகத்தையே தேடுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். என்னத்தை தேடுறானா? என்ன தேடுறாங்க? கலகத்தையே தேடுறான். ஏது வந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த துஷ்டன் ஏதாவது கலகம் உண்டாக்குனே இருப்பானா? அல்லேலூயா. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாம் வாசித்தாச்சு. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும். இந்த துஷ்டன் அவனுக்கு கலகம் தான். அவன் நினைப்பான் கலகம் 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 கலகம், ஏதாவது ஒரு கலகத்தை பண்ணணும். 1 கொரிந்தியர் 14:33 சொல்லுகிறது, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல். வாசிங்க வசனத்தை. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய். அப்ப அவர் சமாதானத்திற்கு தான் தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அப்ப எப்படி இருக்கணும்னா சமாதானத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப உன் நிமித்தமாய் ஒரு கலகம் வருகிறதா? நீ யார்? கலகக்காரன். நீ ஒரு துஷ்டன், நீ ஒரு முரட்டாட்டமான நபர்.
நீ ஒரு துரோகி. வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறது. அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் கலகத்தை செய்யக்கூடாது, கலகத்தை உண்டாகும். நாங்க ஒரு 5 நண்பர்களா இருந்தோம். 4 நண்பர்களா இருந்தோம். 4 நண்பர்களா இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அப்பொழுது இயேசுவின் அக்கினி ஊழியங்கள் என்று சொல்லி அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். 4 பேரா. இதுல ஒரு மனிதன் உள்ளே வந்தார். ஒரு மனிதன் உள்ளே வந்து அவர் உள்ளே நுழைந்து பேச ஆரம்பித்து, ஒவ்வொரு நபராய் தனியே சந்தித்து பேச ஆரம்பித்து, இதுல பொருளாளர் இருக்கணும், செயலாளர் இருக்கணும், தலைவர் என்று ஒன்று இருக்கணும், இப்படி பல காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் உண்டாக்கணும். இப்படி பல காரியங்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள். அதில் உள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அந்த ஊழியம் பிரிவு. ஒரு மனிதன் உள்ளே வந்தார், கலகத்தை உள்ளே உண்டாக்கினார். அப்படி பிரிந்து வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இயேசுவின் அற்புத சுவிசேஷ ஊழியம். அல்லேலூயா. ஜீசஸ் காஸ்பல் மிராக்கிள் மினிஸ்ட்ரி ஊழியத்தை அப்படி ஆரம்பிச்சு. அப்ப என்ன, ஒரு சிநேகிதர்கள் ஒன்றாய் இருக்கிற இந்த துஷ்டன் ஒருவன் வருகிறான். அவன் வந்து என்ன செய்யற, கலகத்தையே தேடுறவன். கலகம் உண்டாக்கணும், பிரச்சனை உண்டாக்கணும், ப்ராப்ளம் உண்டாக்கணும். அது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பார்ட்டி என்னவோ இருக்கட்டும், அவன் வந்து போனாலே ஒரு கலகம், ஒரு அழுகை, ஒரு துக்கம் ஏதோ ஒன்று காணப்படும். ஏன்? அவன் கலகக்காரன். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ போகிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். இயேசு எங்கே போனாரோ, மரித்து போனவர் வீட்டுக்கு போனாரா, அங்கு உயிர்த்தல் ஆரம்பித்தார்கள். வியாதியுள்ள வீட்டுக்கு போனாரா, அங்கு அற்புதம் நடைபெற ஆரம்பித்தது. பானையில் ஒரு மனுஷனை கொண்டு போறாங்க, தொட்டால் சுகம் நடைபெற்றது. அப்ப இயேசு போன இடத்துல அற்புதம் நடைபெற்றது. ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் காணப்படுமானால், அப்ப நீங்கள் நானும் கடந்து போகிற இடத்துல என்ன காணப்படுறீங்க? சந்தோஷ சமாதானம் இருக்கணும். அப்படி வந்து குழப்புறாங்களா, பிரச்சனை உண்டு பண்ண தெரிஞ்சுக்க, இவங்க கலகக்காரங்க, இவங்க இடத்துல கேர்ஃபுல்லா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வந்துட்டு, உங்க பக்கத்துல வந்துட்டு, இல்ல உங்களுக்கு போன போட்டு, தெரியுமா இது தெரியுமா அப்படி தெரியுமா பேசுறாங்களா, அவங்க கலகக்காரர்கள். ஊழியத்தை குறித்தோ, ஊழியக்காரனை குறித்தோ, குடும்பங்களை குறித்தோ, யாரை குறித்தோ, விசுவாசியை குறித்தோ பேசுகிறார்களா? நீ பேசுகிறாயா? நீ கலகக்காரனாய் இருக்கிறாய், துரோகி, முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனம், தூஷிக்கிறவனாய் காணப்படுகிறாய். அறித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. லாக்டவுன் முடிஞ்சு வந்தா ஒரு 4 வார்த்தை ஆசீர்வாதமா பேசுறீங்கன்னு பார்த்தா, இப்பவே திட்டினீர். எனக்கு என்ன பண்றது? எனக்கு வாக்குத்தத்த மெசேஜ் மாசம் முதல் நாள் மட்டும்தான் கிடைக்குது, மாதத்துக்கு 1ஆம் தேதி மட்டும்தான். அதுக்கு அடுத்து கிடைக்கிறதெல்லாம் சாட்டை கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. நானும் யோசிக்கிறேன், ஐயோ பிள்ளைகள்லாம் சோர்ந்து வந்திருப்பாங்களே, கொஞ்சம் நல்ல ஆவில உற்சாகமாக கொடுக்கலான்னு பார்த்தா வருகிற வார்த்தையில இப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும். கலகக்காரனோடு கூட களவாதேனா சேராதன்னு அர்த்தம். அல்லேலூயா. 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 2 நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. திரிகிறவன், தூற்றிக்கொண்டு திரிகிறவன், தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட களவாதே. தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட களவாதே. தூற்றி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த அளப்புகிறவனோடு கூட களவாதே என்று வேதம் சொல்லுகிறது. முதல்ல யார் கூட களவக்கூடாது? களவக்கூடாது பைபிள் சொல்லுதுங்க, கலகக்காரன். இப்ப 2வது சொல்லுகிறது அளப்புகிறவன். வாயை திறந்தா நிக்கவே நிக்காது, பட்ட பட்ட பட்டம் பேசிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எதையாவது பேசுவாங்க.
எதையோ பேசுவாங்க, கண்ட காரியங்களை பேசுவாங்க. பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, எல்லா கதையும் பேசுவாங்க. அவங்க கதையை மறந்துடுவாங்க. அவங்க தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடுவாங்க. ஆனா மற்றவங்க வாழ்க்கையை வைத்து எடை போட்டு பேசுவாங்க. புரியுதா? என்னப்பா சொல்லி பேசுறீங்க? நமக்குள்ள இருக்கிறதால பேசுறேன். அல்லேலூயா. இருக்கு. இன்றைக்கு அனுப்புகிறவன், இந்த அனுப்புகிறவனால ரகசியத்தை பாதுகாக்க முடியாது. அவன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வச்சுக்க. என்ன ரகசியமா? இப்ப அவனுக்கு தெரிஞ்ச வேற வராங்க வச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் தெரியும், நீ யாருக்கும் சொல்லாத. என்னதுங்க? என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, ஆனா நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும் நான் சொல்றேன். அவன் போய் சொல்றான் 4 பேருக்கு. இந்த ரகசியத்தை காக்க மாட்டாங்க. அளப்புகிற வாயன். 1 கொரிந்தியர் நிருபம் 4வது அதிகாரம் 1-2. எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உத்தரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உத்தரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? அவன் ரகசியங்களை காக்கிறவன். அது வேதம் சொல்லுகிறது, அது அவசியம். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ ரகசியத்தை காக்கிறவனா இருக்க. இன்னைக்கு நம்பி ஒரு ரகசியத்தை சொல்ல முடியாது. சிஸ்டர் தெரியுமா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, அளப்புகிறவங்களோட கூட சேராது. அது விளக்கமா சொல்லிட்டு அளப்புகிறவன் என்னன்னு ஓட்டவாய். நம்ம பாஷையில சொல்லணும்னா ஓட்டவாய், எதுவுமே தங்காது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஓட்டவாயோடு கூட சேராது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உவாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலுப்புகிற மூடனோ விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அளப்புகிறவன் என்னவா? மூடன். அல்லேலூயா. அவன் யாருங்க? முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்தது, தெரியாதது, தேவையில்லாதது எதையோ பேசுவான். சப்ஜெக்டே தெரியாதுங்க, என்ன விஷயம் தெரியாது. இவனே ஒரு விஷயம் சொல்லிட்டு யோசித்து ஒரு விஷயத்தை உண்டாக்கி எல்லாம் பேசுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த அளப்புகிற வாயனுக்கு ஒரு அடையாளம் சொல்லலாம். கவனிச்சுங்க. அளப்புகிற வாயனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, தெரிஞ்சுக்கணும். தன்னை விட வயதில் மூத்தவர்களை பேசுவான். என்ன செய்வாங்க? தன்னை விட வயதுல மூத்தவர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்கள பேசுவாங்க. தெரியுமான்ட்டு அவங்க குறைய பேச்சு பேசுவாங்க. இவங்கெல்லாம் அளப்புகிற வாயனுக்கு அடையாளம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் 1 தீமோத்தேயு 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். என்னங்க? வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியங்களாயும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். வீண் அலுவல் காரியத்தையும் தகாத காரியத்தையும் பேசுவாங்க. அவங்க பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. வீண் அலுவல், அதுல நுழையவே கூடாத விஷயத்தில், தேவையில்லாத விஷயம், அதிலெல்லாம் நுழைந்து பேசுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோவா இருப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹீரோவா இருக்கிறவங்க பேசுவாங்க. புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட வந்து போய் கொண்டிருப்பாங்க. இவங்க பேசுற இடத்திலே நின்றுட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க இவங்க செய்வாங்க, பேசுவாங்க. வீண் அலுவல், தேவையில்லாதது.
சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களா? இதை கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுங்க. அல்லேலூயா. என் நண்பன் ஒரு தான் ஃபோன் பண்ணார் ஒரு டைம். வீட்டுல சமையல் செய்தாங்களா? எனக்கு கோபம் வந்துச்சு. வீடுனா சமையல் செய்வாங்க. எப்பா வீடுனா சமையல் செய்வாங்கப்பா? இல்ல இல்ல, நான் இங்க மீன் வந்து இத்தனை கிலோ எடுத்துருக்கிறேன், நீ இப்படி வந்து நான் சாப்பிட்டு போவேன். நான் அப்படி போய் சாப்பிட்டு போனதும் கிடையாது. என்னன்னா அவர் வந்து இத்தனை கிலோ மீன் எடுத்திருக்கிறாரோ அது எனக்கு தெரியப்படுத்தணும். நான் இத்தனை கிலோ மீன் எடுத்திருக்கிறேன், அதை நான் அவனுக்கு தெரியப்படுத்தணும், நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்த காட்டுறேன். அப்ப என்ன அவருடைய காரியம் பாருங்க, தான் வீட்டுல இத்தனை கிலோ மீன் எடுத்து நான் சமைக்கிறேன் அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துவதற்காக அந்த மனுஷன் அப்படி சொல்ற. ஒரு ஊழியக்காரர் நல்லா சொல்லிட்டு, இப்ப வீடுனா வீட்டுல சமையல் பண்ணுவோம், எல்லாம் இருக்கும், நான் இங்க செய்து சாப்பிட்டாச்சு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்ல இல்ல, இதான் செஞ்சுதான் சொன்னேன். தேவையில்லாத வீண் அலுவலுக்கான யோசிங்க, உங்ககிட்ட வீண் தேவையில்லாத காரியெல்லாம் பேசுறாங்களா? யார்? அலப்பு. இவன் ½ சும்மா இருக்க மாட்டான். ½ இந்த வாய் சும்மா இருக்க. என்ன சொல்றதுங்க, சொல்லி பிடிச்ச கை என்ன செய்யாதுங்க, சும்மா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்குங்க, சொல்லிட்டே இருக்கும். இந்த ஓட்ட வாய் சும்மாவே இருக்காது, எதையாவது பேசிட்டே இருக்கும். சும்மா இருக்காது. அது ½ கண்ட்ரோல் பண்றது பெரிய ரகசியம். அப்படி கண்ட்ரோல் பண்ணா பெரிய ஆளு. அப்ப என்ன, ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அலப்புகிற வாயா இருக்கும். 3 யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அப்ப என்னவா, பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிற வாயில் அலப்புகிறான். தகுதியற்ற வார்த்தை, வயதுக்கு மிஞ்சி பேசுவது. என்னதுங்க, வயதுக்கு மிஞ்சி பேசுறாங்க பேச்சு. அவன் அலப்புகிற வாயில். படிக்கிற பிள்ளை படிப்புக்கேற்ற காரியத்தை பேசணும், வேலை செய்யற பிள்ளை வேலைக்கேற்ற காரியத்தை பேசணும். இவன் எக்ஸ்ட்ரீமா பேசினால்னா அலப்புகிற வாய். பொல்லாத காரியங்கள், தகுதியற்ற வார்த்தை, பொல்லாத வார்த்தை, அலப்பி. அப்ப என்ன, நம்ம வீட்டுல வர சில பிள்ளைங்க பேசும் பொழுது அது எக்ஸ்ட்ரீமா பேசுனா அப்பவே கண்டிக்கணும். அப்பவே கண்டிக்கணும். கண்டிக்கிறது கிடையாது. அப்படியா உட்காந்து கதை கேட்கணும், அப்படி அல்ல. அலப்புகிற வாயினாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. 1 கலகக்காரனோடு கூட கலவாது. 2வது அலப்புகிற வாயில், ஓட்ட வாயில் கூட செய்யக்கூடாதுங்க, கலவக்கூடாது. கடைசியாக 3வது பிரசங்கி 10:11 வாசம். அலப்புகிற வாயில் எப்படி? தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயிலும் அதற்கு ஒப்பானவன். அப்போ அலப்பு வாயில் எதற்கு ஒப்பானவனா? இங்க கவனிங்க, அலப்புகிறவன் எதற்கு ஒப்பானவன்? பேசுறதுக்கு சத்தமா சொல்லுங்க. அலப்புகிற வாயில் பாம்புக்கு ஒப்பானவன பைபிள் தான் சொல்லுங்க. தடை கட்டப்படாத பாம்பு. அப்ப அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பால் வாக்குற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுங்க, அல்லேலூயா. அப்ப என்ன, இந்த அலப்புகிற வாயை கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வதாக என்னாகமம் 23வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். தனியே வாசமாயிருக்கிற ஜனம். இது யார் சொல்லுகிறது? பிள்ளையே, கர்த்தர்
பிள்ளைகளை மறைத்து பேசுகிற வார்த்தைகள், அவன் புத்தி தெரிவிக்கப்பட்ட பிறகு அவன் சொல்லுகிற வார்த்தைகள், இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறான் பிள்ளையே. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிற இந்த பிள்ளையன் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாத ஜனம், இந்த ஜனம் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம். எப்ப நமக்கு சாபம் படிக்காது, எப்பொழுது மாந்திரிகம் செயல்படாது, எப்பொழுது நமக்கு விரோதமாக எந்த சூரியன் ஏவல் வைத்தால் செயல்படாது தெரியுமா? நீங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணும் பொழுது ஒரு மாந்திரிகம் உனக்கு விரோதமாய் போராட முடியாது, ஒரு மாந்திரிகம் உனக்கு தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஸ்பெஷல் ஆக்கிட்டாரு. நீ 30,000 ஜாதிகளோடு கூட இருந்தாய், இப்பொழுது தேவனை பிரித்தெடுத்து வைத்து உன்னை ஸ்பெஷல் ஆக்கிட்டாரு. தேவனை விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி விட்டார். நீ விசேஷித்த பாத்திரமாய் மாறியபடினாலே, நீ தேவனுக்கேற்ற பாத்திரமாய் இருக்கிறபடினாலே தேவனை அவர்களுக்கு நடத்தார். ஆமென். அல்லேலூயா. ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ண வேண்டும். அப்படியானால் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் உனக்கு காணப்பட வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் சரி, ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேறுபாட்டின் ஜீவியம் காணப்படணும்னா, நீ உலக மனிதரோடு பேசும் பொழுது உலகத்தோடு ஒத்து போய்விடக் கூடாது. உலக ஜாதியான நான் பேசுவது ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி பேசுகிறேன். அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவப்பிள்ளையே, நீ உலக மனிதனோடு கூட சேரும் பொழுது அந்த உலகத்தின் வழக்கம் உனக்குள்ளே வந்துவிடக் கூடாது. உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பான், அவ முடிய அவ என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் இருக்குது சொல்லுங்க, சொன்னா தெரியும். ஸ்ட்ரைட்னிங், அவ ஸ்ட்ரைட்னிங் பண்ணான்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ரைட்னிங் பண்ணினா நீ ஜாதிகளோடு கலந்துட்டன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். நீ பிரிக்கப்பட்ட ஜனம். ஐயா, அவர்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்ற, உனக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறாரு. உன்னை நம்பி அந்த அக்கினியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உன்னை நம்பி வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. உன்னை நம்பி தேவ பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறாரு. உன் ஃப்ரெண்டு சொல்லுவா, கொஞ்சம் ஏரை கட் பண்ணிக்க. என்னதுங்க? கொஞ்சம் ஏரை கட் பண்ணிக்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கட் பண்ணிக்க, நான் மொட்டை அடிச்சுக்கோன்னு சொல்றேன். அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது, அவன் தலையை மொட்டை தலையாக்குவான். ஐயா, பெண் பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளுங்க, வேதம் சொல்லுறது அது உனக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் உனக்கு கனம். அதை போய் கட் பண்றேன், அப்படி பண்றேன், அந்த உலகத்தான் பண்றான நீ பண்ணினா நீ ஜாதியோடு கலந்து விட்டா. அல்லேலூயா. 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 ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சொல்லுகிற பெற்றோர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஸ்டைல் பண்ண வேண்டிய வயசு. என்னதுங்க? இது ஸ்டைல் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசுல போய் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் போட்டா எப்படி? அப்ப உன் பிள்ளை நரகத்துல போய் விழுந்த பார்ப்பியா? சொல்லுங்க பாருங்க. அப்ப இப்பவே தள்ளி விட்டுறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, உனக்கு ஒரு கண் இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. ஒரு கண்ணோடு கூட என்ன செய்ய, நீ பரலோகத்தில் நுழையலாம். ஒரு கை உனக்கு இடர், கையை பிடுங்கி போடு, வெட்டி போடு. நீ ஒரு கையோடு கூட பரலோகத்தில் செய்ய பிரவேசிக்கலாம். இன்னைக்கு அந்த உலக மனுஷனோடு கூட கலந்துடுறோம். நம்ம சபை பிள்ளைகளை எத்தனை பேர் தெரியுமா, அவங்க ஸ்டேட்டஸ நான் பார்க்க கூடாது பிளாக்ல வச்சிருக்கிறாங்க.
அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் பார்த்துட கூடாது, ஐயாவுக்கு தெரிஞ்சிட கூடாது நாம போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் பிளாக்ல. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல போட்டோ, ஹலோ, அது உலகத்தானுக்கும் உனக்கு வித்தியாசம் வேண்டும். நீ தேவ பிள்ளை, உன் போட்டோ வெளியே காண்பிக்கிறையா, அது உன் திருமணத்திற்குரிய காரியங்களுக்கு செயல்படும் பெற்றோர் காண்பிக்க வேண்டும். உன் போட்டோவை 4 பேர் பார்த்துட்டு ஹாய் நல்லா இருக்கிறவங்க லைக் போட்டு நீ ஸ்பிக்யூட் அனுப்புறாங்கன்னா நீ யாருன்னு நினைச்சு பாரு. இதுல இன்ஸ்டாகிராம்ல போட்டோ இப்படி நிக்கிறது அப்படி நிக்கிறது, இப்படி இன்ஸ்டன்டா வருது எல்லாமே ஆபத்து. இன்ஸ்டாகிராம் அது ஆபத்து உனக்கு. அறிஞ்சுக்கோ. இன்றைக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு எல்லாமே நேர்த்திய செயல்படுவதுதான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும். அவங்க தகவலை எல்லாம் சேகரிச்சு கொண்டிருக்கிறான். உன் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ இன்ஸ்டாகிராம்ல போன ஐயா, ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு தெரியாத சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்களோடு பேசாத கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறாரு. ஐயா, அறிந்து கொள். இன்றைக்கு நான் சொல்லுவதை உங்க முதலாவது பைபிள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கீங்க. பிரபலமான ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்க மாட்டார் தேசத்துல. பெரிய பெரிய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் தேசத்துல எழுப்புதலை உண்டாக்க மாட்டார். நீங்களை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்குவார். எழுதி வச்சுக்காது. அந்த ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, அவர் டிவியில எழுப்புதலை பேசுறாரு, ஆன்லைன் எழுப்புதல் கிடையாதுங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார் எழுப்புதல். நீதான் தேவை கர்த்தர். அவங்கள தேவையில்லை, அவங்க ஊழியத்தை செய்து முடிச்சுட்டாங்க. ஆனா நீவே வாழ்ந்தவருக்கு அதுக்கு தான் தேவன் பேசுகிறார். ஜாதியோடு கூட கலவாத. இன்னைக்கு ஆரத்தி எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், போகாத. ஏன் தெரியுமா? அன்றைக்கு லூசிபர் தள்ளப்பட்டவன் தனக்கு மகிமையை தேடிக் கொள்கிறான். ஒரு கல்லை வச்சுட்டு இல்ல வீட்டுல இருக்கிற ஃபேனை வச்சுட்டு கூட நீ ஆராதிக்க ஆரம்பிச்சா அந்த தள்ளப்பட்டவன் வந்து உட்காருவான். அப்ப மனிதனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனைக்குரிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அப்ப யாருங்க நிற்பா? நீ ஜாதியோடு கலவாத. நீ தனித்து விடப்பட்ட உன்னை பார்த்தா வித்தியாசம் தெரியணும். நீ தேவனுடைய பிள்ளை. உன் முகத்தை பார்த்தாலும் தெரியணும். தேவ மகிமை உனக்குள்ளது வெளிவருவதை பார்க்க வேண்டும். 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க உங்க சொந்தம், எல்லாம் புறஜாதியார் இருக்கிறாங்க ஃபங்க்ஷன். ஆனா நீ வித்தியாசமாய் தெரியணும். அவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளக் கூடாது. நீ தேவனுக்காய் வாழுகிற மனுஷன். நீ கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டு. நீ கர்த்தருக்காய் நில்லு. பரலோகம் உனக்காய் நிற்கும். பரலோகம் நிக்கணுமா? அந்த 50 பேர் 100 பேர் 400 பேர் இருக்கட்டும், லட்சம் கோடி தேவ தூதர்கள் சூழ்ந்த பரலோகம் உனக்காய் நிற்கும். ஆமென், ஆமென். நம்ம எங்க கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கல்யாணத்துல பார்க்கலாம். சபைக்கு வரும்போது பரதேசி, கல்யாணத்துல எப்படி போவாங்க? நான் நகை போடாமன்னு சொல்லல, எதையும் நான் சொல்லல. அல்லையா, நான் அதுக்குள்ள வரவே இல்லை. அது தேவன். நீங்க அதை நுழைய மாட்டேன். ஆனா ஒன்றே ஒன்று, கத்தர்காய். ஆமென், ஹல்லேலூயா. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு உலக ஜனம், இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது சபைக்குள் இருக்கிற ஜனம். ஒன்று உலக ஜனம், இரண்டாவது சபைக்குள் இருக்கிற ஜனம், சபைக்குள்ளவே பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 10:28 வாசிங்க.
அந்நிய ஜாதியினரை கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதர்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் என்றும் நான் சொல்லாதபடிக்கு யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் உள்ளத்தில் எப்படி இருக்காங்க? யூதர்களாயிருக்கும். அப்ப நம்ம ஃபெலோஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ உன்னை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்துல போனவனோட ஃபெலோஷிப் இருப்பனா நீ வளர முடியாது. அது ஜாதியில் அப்படிப்பட்டாலும் கலவாத. உன்னை விட அன்ஃபிட் ஆனாலும் கலவாத. நீ வளர முடியாது. ஸ்பிரிச்சுவல் growth ஆக முடியாது. ரெண்டு ஜனத்தை கத்தர் கொடுக்கிறார். உலக ஜனம், இரண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு வேஷம் போடுகிற ஜனம். கத்தரை வேறு பிரித்து விட்டார். நீ வேறுபட்ட சந்ததி. நிறைய வசனம் இருக்கு, நேரம் இல்லை நமக்கு. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது, அவங்களுடைய பழக்க வழக்கம் விகற்பமா இருக்கிறது, வித்தியாசமா இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறாங்க. ஆமாயா, ஆமென், அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வித்தியாசமாய் தான் இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா என்ன ஆண்டவர் ஸ்பெஷலா படைச்சு வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார், என்னை அவர் நடத்துகிறார், அவருடைய அக்கினி எனக்குள்ளே இருக்கிறது. ஓ ராஹதேரோ சேத்துரே. Thank you Lord. ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல ஐடி கிரியேட் பண்ணி வச்சது நான் இன்னைக்கு போய் இதை அழிச்சு போடுறேன். அல்லேலூயா. போட்டோ எல்லாம் டெலிட் பண்ணு. வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆமென், ஆமென். எல்லா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. உளுந்த எழுந்தனா ஓட முடியாது. கட்டத்துல கேளு. அல்லேலூயா. போலாமா வேணாம விசாரிங்க. ஆமென். எதுவா இருந்தாலும் தனியா இருக்கு கத்த விரும்புவோம். ஆமென். தனித்து வாசம் பண்ணு. தனித்து வாசம் பண்ணுனா நீ விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லல. நீ அங்க செப்பரேட்டா தனியா தெரியணும். நீ தேவனுடைய பிள்ளைன்னு தெரியணும். அல்லேலூயா. ஃப்ரெண்டுக்கெல்லாம் சினிமாவுக்கு போறேன், நானும் சினிமாவுக்கு வாரம் சொல்லக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையானால் உன்னை பார்த்து இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ அவங்கள பார்த்து நீ கற்றுக்கூடாது, உன்னை பார்த்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்கிட்ட ஒரு தாயார் சொன்னாங்க பேசக்கூடாது. பிரதர், நீங்க இவ்வளவு கண்டிப்பா பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்ப எங்க பிள்ளைங்க எப்படிதான் இருக்கும்? அப்ப எங்க பிள்ளைங்க எவ்வளவு எப்படிதான் ஸ்டைல் பண்ணும்? நாகரிகம் ஒன்று உண்டு, அநாகரிகம் ஒன்று உண்டு. தேவன் கூட இருக்கிற அனுபவம் உண்டு, தேவன் கூட இல்லாத அனுபவம் ஒன்று உண்டு. தேவன் கூட இருந்தாருனால கூட. ஆமென், ஹalleluya, ஹalleluya, praise God. ஒவ்வொரு பொருளையும் உபயோகிக்கும் பொழுது இது நமக்கு தகுதியா என்று பாருங்க. இது எனக்கு தகுதியா? இந்த வஸ்திரம் எனக்கு தகுதியா? இந்த அணிகலன் எனக்கு தகுதியா? இந்த மேக்கப் எனக்கு தகுதியா? ஆராய்ந்து பாரு. நாங்க இங்க ரெக்கார்டை நிற்கும் போது தான் அது ஏதோ போடுறோம். சோதரம், ஹalleluya. ஏன்னா உள்ள லைட் வெளிச்சம் ஆல்ரெடி கேட்டு பாரு. லைட் வெளிச்சம் எங்களுக்கு இங்க இருக்கும், லைட் கிட்ட இங்க லைட் போட்டுருப்பாங்க. நான் அந்த லைட்டை பார்க்கும் போதே தூங்கிடுவேன். கேட்டு பாருங்க. மெசேஜ் கொடுத்துருக்கும் போது தூங்கிட்டு ஒரு டைம். இது மெசேஜ் தான் கொடுத்துருக்கிறேன். லைட்டு கிட்ட அந்த லைட்டை பார்க்கும்பொழுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே தூங்கிட்டேன். தூங்கி வேற ஒன்று பேசிட்டு வேணுமோ அப்புறம் வந்து சுட்டாரிச்சுட்டு வெளியே வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி லைட்லாம் பண்ணும். அந்த அவ்வளோ ஒரு பவராக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும் எல்லாமே. ஏன்னா எல்லாம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த லைட்டோட ஃபோக்கஸ் அவ்வளோ அடிக்கும் மேலே. அதுக்கு நாங்கள் அந்த லைட்டில் உபயோகப்படுத்துவோம்.
ஒண்ணு இல்லைங்க, சாதாரண ஃபேர் அண்ட் லவ்லி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன, நீ ஜாதிகளின் பழக்க வழக்கம் உனக்குள்ள வரக்கூடாது. நீ ஃப்ரெண்டு கண்ட ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போவானா, நீ அதே மாதிரி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படி மாட்டிக்க, நீ அவங்க மாதிரி போறீனா நீ ஜாதியோடு கலந்து இருக்கிறாய். அவன் ஊர் சுத்துறா, நீ ஊர் சுத்தக்கூடாது. புரிஞ்சுக்க, நீங்க ஆண்டவர் பேசுகிறது பாயிண்ட் இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை அவருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அவங்க ஓனர் வந்தார், அம்மா இந்த பூஜை பார்த்துட்டு நீ கழுவணும், இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு. அவன் சொன்னான், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த பழக்க வழக்கம் கிடையாது, நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஆண்டோடைய பிள்ளை. அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லைன்னு, பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். அல்லேலூயா. அவன் அந்த வேலையை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த வேலையில பெரிய அடி, அவருக்கு நஷ்டம் ஏற்பட ஆரம்பித்தது. வேலை செய்வதற்கு ஆளே கிடையாது. கடைசியில் அவருக்கு மறுபடியும் அதே பெண்ணை தொடர்பு கொண்டாரமா, நீ வந்து உட்காரு கடையில. அவர் சொன்னா, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஐயோ, நீ செய்யவே செய்யாது. மறுபடியும் உட்கார ஆரம்பித்த கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவன் நிரூபித்து காண்பிப்பாருங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறான் நிரூபிச்சு காண்பிப்பாரு. நீ ஜாதியோடு கலவு கூட. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஜாதியோடு கலவாதபடிக்கு தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ க்ளோரி. ஜாதிகளோடு கலவாதபடிக்கு எச்சரிக்கையாய். எத்தனை பேருடைய கதை பேசுறேன்? கலகக்காரனோடு கூட கலவு, அளப்புகிற வாயிலோடு கூட சேராது, ஜாதிகளோடு கூட கலவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவருடைய தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே அப்பா, நேர்த்தியான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்தீர் தகப்பனே அப்பா. கர்த்தர் அதற்காக நாங்கள் நன்றியோடும் எங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தைகள் முழுவதும் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் தகப்பனே அப்பா, இதை தியானித்து தகப்பனே நாங்கள் செவ்வாயாய் நடக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.